என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். The distance traveled by a particle in time t seconds is given by s equal to t square minus 12t plus 3 கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம். இந்த s வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். given பாருங்கள், s equal to t square minus 12t plus 3 இது எழுதிக்கலாம். இப்போ s கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த டைம். டைமை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டைம். டைம் என்ன? டைம் வந்து டி வந்து என்னென்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போனா when the velocity becomes 0, வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும்போது அதனுடைய டைம் என்னன்னு சொல்லி நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வெலாசிட்டி பற்றி கேட்டிருக்கனால ஃபஸ்ட் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், எஸ்ஸை வந்து டீயை பொறுத்து வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டி நம்ம எப்படி எழுதலாம்? வெலாசிட்டிங்கிறது என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். சொல்லுங்கள் பார்க்கலாம். வெலாசிட்டி என்னன்னு சொல்லலாம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு என்னென்னா அது வந்து வெலாசிட்டி. புரியுதுங்களா? இப்போ எஸ்ஸை வந்து டீயை பொறுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டி ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, தலைமையில் இருக்கக்கூடிய, அதாவது தட் மீன்ஸ் என்ன, பவரில் இருக்கக்கூடிய டூவை வந்து தூக்கி டீக்கு முன்னாடி கொடுக்கணும். கொடுத்துட்டு பவர்லேருந்து ஒன்றை கம்மி பண்ணணும். இப்போ இந்த டூருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டூவை வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு முன்னாடி கொடுக்க போகிறோம். டீக்கு முன்னாடி கொடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும்? 2tன்னு வருங்களா? இந்த 2லேருந்து 1 கம்மி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? பவரில் வந்து 1ன்னு வருங்களா? அப்போ 2t பவர் 1ன்னு வரும். 2t பவர் 1 தான் நம்ம வந்து 2tன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், -12t. இப்போ பவரில் ஏதாவது நம்பர் தான், அந்த நம்பரை தூக்கி முன்னாடி போட்டு பவர்லேருந்து 1 கம்மி பண்ணுறோம். இப்போ பவரில் நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, அந்த டீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டீனுடைய கோஎஃபிஷியண்ட்டை பார்க்கணும். இந்த டீக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், நம்பர் -12. அந்த -12 எழுதிடலாம், டீனுடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ கான்ஸ்டன்ட் +3ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் வந்து 0. அப்போ வந்து வெலாசிட்டியோட ஆன்சர் 2t - 12. இதுதான் வந்து வெலாசிட்டியோட ஆன்சர். இப்போ நமக்கு கேட்டது அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த டைம் when the velocity equal to 0. ஃபைண்ட் த டைம்னா t வந்து கொஸ்டின் மார்க். when the velocity becomes 0னா v equal to 0வாக இருக்கும்போது இதனுடைய டைமினுடைய வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சாமி புரியுதுங்களா? அப்போ v equal to 0ன்னு சொன்னதுனால நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ வந்து என்னென்னா, வீக்கு பதிலாக என்ன எழுதலாம்னு பாருங்கள். வீக்கு பதிலாக 2t - 12 எழுதலாங்களா? வீக்கு பதிலாக 2t - 12 எழுதுகிறேன். ஈக்குவல் டு 0. இந்த 0 இங்கே எழுதுகிறேன். இப்போ 2t - 12 ஈக்குவல் டு 0ங்களா? இப்போ 2t ஈக்குவல் டு இந்த -12 நம்மளுக்கு இங்கே போனால் என்ன ஆகிடும்? +12 ஆகிடுங்களா? இப்போ நம்ம டைம் தானே வேணும். இப்போ t ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற 2 வந்து கீழே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா /2ஆக மாறும். அப்போ 12/2ன்னு வருங்களா? அப்போ t ஈக்குவல் டு 12/2ன்னு சொல்லி கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 6ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ டைம் வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 செகண்ட்ஸ். அப்போது வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது அதனுடைய டைம் வந்து 6 செகண்ட்ஸ். அப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதே மாதிரி எஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், எஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபஸ்ட் அந்த எஸ்ஸை ஃபஸ்ட் எழுதிடலாம். அப்போ எஸ் ஈக்குவல் டு 2t³ - 15t² + 36t + 7. இது எஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த 2 சம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி எந்த சம் கேட்டாலும் உங்களால் வந்து சம் சால்வ் பண்ணிடலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த டைம். அதே மாதிரி தான் டைம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. when the velocity becomes 0. வெலாசிட்டி பிகம்ஸ் 0 என்னன்னா v equal to 0 இருக்கும்போது டைம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டின்னு என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெலாசிட்டிங்கிறது என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். சொல்லுங்கள் பார்க்கலாம். வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலாசிட்டி. அதாவது எஸ்ஸை வந்து டீயை பொறுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து வெலாசிட்டி. இப்போது இந்த இதை 2t³ இருக்குது பார்த்தீங்களா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பவரில் இருக்கிற 3 தூக்கி என்ன பண்ணணும், இந்த டீக்கு முன்னாடி கொடுக்கணும். ஆல்ரெடி 2 இருக்கிறனால 2 3 மல்டிப்ளை பண்ணிக்கும். 2 × 3 இருந்தேன்னா 6t. பவரில் வந்து 1 கம்மி பண்ணணும். 3லேருந்து 1 கம்மி பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 2 வருங்களா? அப்போ 6t². அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிற 2 தூக்கி இங்கே முன்னாடி கொடுப்போமா? ஆல்ரெடி -15 இருக்குது. -15 × 2 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? -30 மாறும். 2லேருந்து 1 கம்மி பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று வரும், 1 வரும். t பவர் 1 ஒன்று தான், t ஒன்று தான். அடுத்து பாருங்கள், 36tன்னு இருக்குது. இப்போ டீனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். டீனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? +36. அப்போ +36 எழுதிடுங்க. இப்போ 7ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் வந்து 0. அதனால் நம்ம எழுத வேண்டியதில்லை. இப்போ இதுதான் வெலாசிட்டி. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த டைம்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டைம்னா டி வந்து என்னென்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ வெலாசிட்டி பிகம்ஸ் 0, வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது டைம் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே ப்ராப்ளம் தான். இதுக்கு என்ன வித்தியாசம் மட்டும் நல்லா கவனிங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு, அதை ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு 0, அப்போ வியினுடைய ஆன்சர் எதுலாங்களா? வி வந்து என்ன? 60² minus 30t plus 36 ஈக்குவல் டு இந்த 0க்கு பதிலாக இந்த 0 எழுதிடுறேன். இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குங்களா? நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் கால்குலேட்டர் இந்த இடத்துல எழுதிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வந்து இது வந்து சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கிடச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது ஏ வேல்யூ, பி வேல்யூ, நம்மளுக்கு சி வேல்யூ நம்மளுக்கு வந்து தேவைப்படும். சாமி புரியுதுங்களா? ஏ வேல்யூ, பி வேல்யூ, நம்மளுக்கு சி வேல்யூ தேவைப்படும். ஏ வேல்யூங்கிறது என்னென்னா டி ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் தான் ஏ வேல்யூ. டி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 6 இருக்குங்களா? அதுதான் ஏ வேல்யூ. பிங்கிறது டீனுடைய கோஎஃபிஷியன்ட். டீக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? -30. இதுதான் வந்து பி வேல்யூ. சிங்கிறது கான்ஸ்டன்ட் பாருங்கள் +36. ஓகேங்களா? இப்போ கால்குலேட்டர் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இதுதான் இந்த 2 ப்ராப்ளத்துக்கு உண்டான வித்தியாசம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருச்சு. இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்னா இதை வந்து டைம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கால்குலேட்டரில் நல்லா கவனிச்சுங்க. மோடை 3 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே தான் வர மோடுங்கிற பட்டன் இருக்குல்ல, 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 3 தடவை ப்ரெஸ் பண்ணால் ஈக்குவேஷன் வரும். அது கீழே வந்து 1ஆம் நம்பர் இருக்கும். அந்த 1ஆம் நம்பர் அமுத்துனீங்கன்னா அன்னோன்ஸ் வந்து 2ஆ 3ஆன்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு போகக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? மேலே பாருங்கள், அப் பட்டன், டவுன், இந்த ரைட்டு லெஃப்ட்னு இருக்குங்களா? அந்த நம்ம என்ன ரைட் சைடு இருக்கிற பட்டன் வந்துங்க பாருங்கள். இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்கும். இங்கே பாருங்கள், டிகிரியும் பாருங்கள், டி ஸ்கொயர் இருக்குங்களா? அப்போ வந்து டிகிரி வந்து 2. அப்போ 2 அமுத்திடணும். 2 அமுத்தினோடனே ஏனுடைய வேல்யூ கேட்குது. ஏனுடைய வேல்யூ பாருங்கள், என்னது இருக்குது? 6 இருக்குங்களா? 6 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனே ஈக்குவல் அமுத்திடணும். அடுத்து பிக்கு வேலை இருக்குது பாருங்கள், -30 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. அடுத்து சீனுடைய வேல்யூ பாருங்கள், 36 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. இப்போ x1 வந்து 3ன்னு வருதுங்களா? x1 3ங்கிறத நம்ம வந்து இங்கே டைம் பொறுத்து தான் இருக்குங்க. அப்போ நம்ம x1 நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கணும். டி வந்து என்ன? 3. சாமி புரியுதுங்களா? t ஈக்குவல் டு 3. இது ஒரு டைம் கிடச்சிருச்சு. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால நம்மளுக்கு 2 t வேணும். புரியுதுங்களா சாமி? இப்போ x1 கிடச்சிருச்சு. அடுத்து x2க்கு என்ன பண்ணணும்? திருப்பி ஈக்குவல் அமுத்துங்க. x2ஓட வேல்யூ பாருங்கள் 2. அப்போ t ஈக்குவல் டு என்ன? திருப்பி 2. சாமி புரியுதா சாமி? பாருங்கள், ஏக்கு பதிலாக, பிக்கு பதிலாக, சிக்கு பதிலாக வேல்யூ கொடுத்தீங்கன்னா x1 வந்து 3ன்னு வருது. அந்த x1 நீங்கள் டீன்னு எடுத்துக்கணும். t ஈக்குவல் டு 3. x2 வந்து 2ன்னு வருது. அப்போ t ஈக்குவல் டு 2. அப்போ t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ் அண்ட் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸுங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். இந்த 2 டைமுக்கு உண்டானது. இப்போ வெளியே வரைக்கும் என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் அமுத்தி மோட் 3 அமுத்தி ஈக்குவல், ஷிஃப்ட் மோட் 3 ஈக்குவல் அமுத்திங்கன்னா வெளியே வந்துடும். சாமி புரியுதா சாமி? இப்போ வந்து நமக்கு 2 டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால் 2 டைம் கிடச்சிருக்கு. கடைசியில் வந்து செகண்ட்ஸ் எழுதுங்க. t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ், அடுத்து t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் எழுதிடுங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸிங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.